ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவெளியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கி செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். நம்ம முத்திரைகளின் மூலமாகவே சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வாக பார்த்துட்டு வரோம். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது காசநோய். டிபி நிறைய நபர்களுக்கு வந்து கொண்டே இருக்குது. இந்த காசநோய் எதனால் வருகின்றது? அதற்கு அடிப்படையான காரணம் பார்க்கும் பொழுது லங்ஸ், நுரையீரலுடைய இயக்கம் நன்றாக இருக்கணும். அந்த நுரையீரலுடைய இயக்கத்தில் ஏற்படுகின்ற சின்ன சின்ன மாறுபாடுகள் நாளாக அது காசநோயாக மாறுகின்றது. அதேபோல் நம்ம உடம்பில் சைனஸ், அதனுடைய தன்மை மாறும் பொழுதும், சளியினுடைய தன்மை இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும் பொழுதும், அதற்கு நாம் இமிடியேட்டாக ஸ்டெப்ஸ் எடுக்காமல் இருக்கின்ற காரணத்தினாலும் இந்த பிரச்சனை வருகின்றது. இப்போ நாம் பயில்கின்ற இந்த யோக பயிற்சிகள் ஒரு பிரச்சனை வராமல் இருப்பதற்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடியது. அப்போ இன்றைய காலகட்டத்தில் இப்பொழுது காற்றில் வந்து மாசுபட்டிருக்குது. நாம் எடுக்கக்கூடிய உணவில் சில சரியான உணவாக இல்லாமல் இருக்கலாம். அந்த உணவில் ஏற்பட்ட மாறுபாடுகள், காற்றில் ஏற்பட்ட மாசுவினால் ஏற்பட்ட மாறுபாடுகள், இவை அனைத்துமே லங்ஸினுடைய கெப்பாசிட்டி ஒழுங்காக இயங்க செய்யாமல் இருக்கின்றது. அப்போ நாம் இன்றைக்கு பார்க்கின்ற இந்த முத்திரைகள் அனைத்துமே நுரையீரலை வலுப்படுத்தக்கூடியது. நுரையீரலை வலுப்படுத்தக்கூடிய பயிற்சியை நம்ம கரெக்டாக எடுத்துகிட்டு, அதேபோல் சரியான உணவையை நம்ம எடுத்துக்கொண்டு அந்த மூச்சு காற்று சரியாக இயங்கணும். உள்ளே எடுக்கக்கூடிய மூச்சு நல்ல பிராண காற்றை உள்வாங்கிக்கிடணும். காற்று முடிச்சுக்கள், லங்ஸுக்குள்ளே இருக்கக்கூடிய காற்று முடிச்சுக்களில் அசுத்த காற்றுகள் தங்கக்கூடாது. ஸோ இதை தாண்டி உணவில் ஒழுக்கம் அப்படிங்கும்போது சளி ஏற்படுவதற்கு அடிப்படை காரணம்னு சிலருக்கு பரம்பரையாக வரும். அது ஒரு பக்கம். நாம் வந்து ஐஸ் வாட்டர் அதிகமாக சாப்பிடுவோம், ஐஸ்கிரீம் அதிகமாக சாப்பிடுவோம், புளித்த உணவுகள் அதிகமாக எடுத்துக்கிடுவோம், உப்பு உரைப்பு அதிகமாக உணவில் எடுத்துக்கிடுவோம், புளிப்புத்தன்மை அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி காரணத்தினால் உணவினாலும் நமக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுகின்றது. இப்போ முடிந்த அளவு ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடிய உணவை அவாய்ட் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக தயாரித்து சாப்பிடக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய இந்த முத்திரைகள் அனைத்துமே காசநோய் வராமல் தடுக்கக்கூடியது, ஆஸ்மா சைனஸ் வராமல் தடுக்கக்கூடியது. அப்படியே காசநோய், மூச்சு திணறல் இந்த மாதிரி இருந்தாலும் இந்த பயிற்சியை இடைவிடாமல் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. உணவிலும் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். அருகம்புல், துளசி எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடியது தான். அதை ஒரு குத்து நல்லா அலசி இரவு படுப்பதற்கு முன்பாக செம்பில் தண்ணி விட்டு அதை மூடி வச்சுருங்க. காலையில் எழுந்த உடனே பல் விளக்கிட்டு அந்த 1 டம்ளர் வாட்டரை மட்டும் சாப்பிட்டுக்கோங்க. 15 நாட்களுக்கு ஒரு முறை 8 மிளகு நுணுக்கி ஒரு 1/2 டம்ளர் வாட்டரில் லேசாக கொதிக்க வைத்து நல்லா ஆறணுன்னு குடிச்சிருங்க. இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம். தூதுவளை எல்லா இடத்துலையும் கிடைக்கும். வாரத்தில் ஒரு நாள் தூதுவளை கீரை உணவில் எடுத்துக்கொள்ளுங்கள். கண்டங்கத்திரி கீரை கிடைக்கும், கண்டங்கத்திரி வத்தல் கிடைக்கும், அதை உணவில் எடுத்துக்கொள்ளுங்கள். சுண்டைக்காய் உணவில் எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த மாதிரி உணவில் சின்ன சின்ன கபம் வராத சின்ன சின்ன எளிமையான நமக்கு கிடைக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொண்டு இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய முதிரைகளையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிச்சயமாக காசநோய், மூச்சு திணறல் வராமல் சிறப்பாக வாழலாம். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, முதலில் நாம் காண இருப்பது பிராங்கியல் முத்திரை. சுகாசனத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய நிலை சுகாசன நிலை. கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். ஒரு 5 வினாடி. கண்களை திறந்து கொள்ளுங்கள். இப்போ பிராங்கியல் முத்திரை. நடுவிரலும் கட்டை விரலும் சேர்த்துக்கோங்க. ஆள்காட்டி விரலும் தரை நீக்கி வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளழுங்க. மிக மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும். ஆழ் மனதில் இந்த பிராங்கியல் முத்திரை நுரையீரலை திடமாக இயங்கச் செய்கின்றது. வலது பக்க இடது பக்க நுரையீரலுக்கு நல்ல பிராணசக்தி கிடைக்கின்றது. நுரையீரலுக்குள் இருக்கக்கூடிய காற்று முடிச்சுக்கள், அதில் இருக்கக்கூடிய அசுத்த காற்றுகள் வெளியேற்றப்படுகின்றன. அந்த உணர்வோடு இருக்க பாருங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சிலே இருக்கட்டும். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். இப்போ கபம், சளி அதிகமாக உள்ளவங்கள் 5 நிமிடம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஆஸ்மா முத்திரை. நடுவில் மடிச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளழுங்க. மிக மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். ஆழ் மனதில் இந்த முதிரையின் மூலமாக வலது பக்க இடது பக்க லங்ஸ் நன்றாக இயங்குகின்றது. உடலில் சைனஸ், சளியினுடைய தன்மை
அதிகமாக இருக்கக்கூடிய சளி இந்த உடலை விட்டு வெளியேற்றப்படுகின்றது. அந்த உணர்வோடு இருக்க பாருங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும், ஒரு மன மூச்சில் இருக்கட்டும். இந்த முத்திரையெல்லாம் அதிகாலையில் சூரிய வெளிப்படும் பொழுது 6லேருந்து 6:25 மணிக்குள், அந்த 6:20க்குள்ளே சூரியனை பார்த்து பயிற்சி பண்ணுங்கள். இன்னும் நல்ல பலன் கிடைக்கும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கணேச முத்திரை, இடது கை கீழே வலது கை மேலே 4 விரலும் கோத்துக்கோங்க. வலது பக்கம் இடது பக்கம் நல்லா இழுத்து விடுங்க. ஒரு 5 டைம்ஸ் நல்லா மூச்சை உள்ளெடுத்து மூச்சு அடைய விடுங்க. தென் நார்மல் பிரீத்திங், சாதாரண மூச்சில் இருங்க. ஆழ் மனதில் வலது பக்கம் இடது பக்கம் லங்ஸுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். அதனுடைய இயக்கம் சிறப்பாக இருப்பதாக எண்ணுங்கள். இதயத்தினுடைய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள். இதய வாழ்வுகளுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். அதிக கபம் இந்த முத்திரையின் மூலமாக வெளியேறுகின்றது. காலை மதியம் மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பிரம்மா முத்திரை, மெதுவாக மூச்சு விளையாடுங்க. மிக மெதுவாக மூச்சு விளையாடுங்க. ஒரு 3 முறை. இப்போ சாதாரண மூச்சில் ரிலாக்ஸாக இருங்க. காலை மதியம் மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். அதிக கபம் உள்ளவங்க 5 நிமிடம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும், ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அர்த்த பத்மாசனத்தில் இந்த முத்திரை பண்ண போகிறாங்க. ஒரு கால் மட்டும் வச்சுக்கோங்க. உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு 5 வினாடி மூச்சில் கவனம் செலுத்துங்கள். முதல் முத்திரை பிராங்கியல் முத்திரை. மெதுவாக மூச்சை உள்ளெடுத்து மிக மெதுவாக மூச்சு வெளியிடுங்க. ஒரு 3 முறை. இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். நுரையீரலுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். நுரையீரலுடைய இயக்கம் சிறப்பாக இருப்பதாக எண்ணுங்கள். உடலில் அதிக கபம் உடலை விட்டு வெளியேறுவதாக எண்ணுங்கள். இந்த முத்திரையின் மூலமாக காலை மதியம் மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஆஸ்மா முத்திரை, மெதுவாக மூச்சை உள்ளெடுத்து மிக மெதுவாக மூச்சு வெளியிடுங்க. ஒரு 3 முறை. இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். நுரையீரலுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். உடலில் இருக்கக்கூடிய அதிகமான சளி இந்த முத்திரையின் மூலமாக வெளியேறுவதாக எண்ணுங்கள். காலை மதியம் மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கணேச முத்திரை, இடது கை கீழே வலது கை மேலே 4 விரலும் கோத்துக்கோங்க. வலது பக்கம் இடது பக்கம் நல்லா இழுத்து விடுங்க. 5 டைம்ஸ் நல்லா மூச்சை உள்ளெடுத்து மூச்சு வெளிய விடுங்க. தென் நார்மல் பிரீத்திங். வலது பக்கம் இடது பக்கம் லங்ஸ் நல்ல பிராணாற்றலை பெற்று இயங்குவதாக எண்ணுங்கள். அந்த லங்ஸுக்குள் இருக்கக்கூடிய காற்று முடிச்சுக்கள், அதற்குள் இருக்கக்கூடிய அசுத்த காற்றுகள் உடலை விட்டு வெளியேறுவதாக எண்ணுங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும், ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும். காலை மதியம் மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பிரம்மா முத்திரை, மெதுவாக மூச்சை உள்ளெடுத்து மெதுவாக மூச்சு வெளியிடுங்க. ஒரு 5 டைம்ஸ். தென் நார்மல் பிரீத்திங். சாதாரண மூச்சில் ரிலாக்ஸாக இருங்க. லங்ஸுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். உடலில் இருக்கக்கூடிய அதிக கபம் உடலை விட்டு வெளியேறுவதாக எண்ணுங்கள். காலை மதியம் மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வஜ்ராசனத்தில் இந்த முத்திரை பண்ண போகிறாங்க. பொறுமையாக வஜ்ராசனம் போட்டுக்கோங்க. பிராங்கியல் முத்திரை. காலை மதியம் மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள்.
ஆஸ்மா முத்திரை. காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். கணேச முத்திரை. காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். பிரம்மா முத்திரை. நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியிடுங்க ஒரு 5 டைம்ஸ். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். நேயர்களே, இன்றைக்கு பார்த்த இந்த பயிற்சிகளை அனைவருமே சிறப்பாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. நேரம் கிடைக்கும் பொழுது பயிற்சி பண்ணுங்கள். நிச்சயமாக நம்ம உடம்புல வாத பித்த சிலேத்துமம் கபத்தினுடைய தன்மை சமமாக இருக்கும். காசநோய் போன்ற நோய்கள் வராமல் வாழலாம். மூச்சுத்திணறல் வராமல் வாழலாம். நுரையீரலோட இயக்கம் சிறப்பாக இருக்கும். நோய் எதிர்ப்பாற்றல் கிடைக்கும். சுறுசுறுப்பாகவும் உற்சாகமாகவும் வாழலாம். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.